அடுத்ததாக சத்யஜோதி சாஸ்தா சபாவின் பக்தர்கள் அநாகதம் எனும் நிலையில் குளத்துப்புழை எனும் திருத்தலத்தில் கோவில் கொண்டு அமர்ந்துள்ள ஸ்ரீ ஐயப்பனை கண்டு மனமுருகி பிரார்த்தித்து தரிசித்தனர். நமது உடலின் 6 சக்கரங்களின் ஒன்றான அநாகத சக்கரம் தொடர்புடையதுதான் குளத்துப்புழா கஷேத்திரம். அய்யனின் சகஸ்ரநாமத்தில் வருவது போல் அநாகதாப்ஜ ரசிகாய நமக, அதாவது அநாகத தாமரையில் நிலைத்திருப்பவனுக்கு நமஸ்காரம். அநாகதம் என்ற இதே குகையில் கட்டை விரல் அளவில் பிண்டலை போல் தீப ஜுவாலை போல் பிரகாசித்துக் கொண்டு பகவான் உரைகிறான். ஆத்மஸ்வரூபமாக பகவான் விளங்குகிறார். அதாவது அணுவுக்கு அணுவாயும் பெரியதற்கு பெரியதாகவும் உள்ள ஆத்மா இந்த ஜீவனின் இதே குகையில் உரைகிறான். அந்த காலத்தில் அரணிக்கட்டை என்ற கட்டையை உரசி ஹோமத்திற்கு வேண்டிய தீயை உண்டாக்குவார்கள். தயிருள் மறைந்திருக்கும் வெண்ணையும் முயற்சியால் தான் கடைந்து எடுக்கப்படுகிறது. அதேபோல் ஸ்ரத்தை என்னும் கோலில் அன்பு என்னும் கயிற்றை சுற்றி பக்தி என்னும் முயற்சியால் கடைந்தால் ஐயன் நமக்கு வெளிப்படுவான். மீனெடுத்து விழுங்கினவோர் மெய்யான திரவியத்தை தான் எடுத்து கொடுக்க வந்த தம்புரானும் நீர் அல்லவோ. மீண்டும் ஒரு முறை, மீன் எடுத்து விழுங்கினவோர் மெய்யான திரவியத்தை தான் எடுத்து கொடுக்க வந்த தம்புரானும் நீர் அல்லவோ. ஒருமுறை ஏழை பெண் ஒருத்தி குளத்துப்புழை ஆற்றில் குளிக்க அவளது ஒரே சொத்தான மோதிரம் ஆற்றில் விழ கலங்கிய அப்பெண் பூஜை செய்யும் குருவிடம் முறையிட்டாள். அதற்கு அந்த பூஜகன், கலங்காதே மகளே, அவனை நம்பி வந்தவனை ஐயன் கைவிட மாட்டான் என்று கூறினார். கோவிலுக்குள் நுழைந்த மீனவன் ஒருவன் இந்த ஆற்றில் மீன் பிடித்தேன் என்று கூற, பூஜகன் இக்கோவிலில் ஆற்றில் மீன் பிடிக்க எவருக்கும் அனுமதி கிடையாது என்றார். மீனவனோ, எனக்கு யார் அனுமதி கொடுக்க என கூறி எகத்தாளமாய் சிரித்தான். தான் கொண்டு வந்த மீனின் வாயை திறக்க வாயில் இருந்து அந்த பெண் மோதிரம் கீழே விழுந்தது. திரும்பி பார்த்தால் மீனவன் மாயமாய் மறைந்து விட்டான். அடைக்கலமாய் வந்து அடிமை மடியில் வைத்து மடிசீலை போகவும் நடைமுறையில் முறையிடவும் திடுதியில் பூஜகரிடம் வந்து சொல்லவும் போன பொருள் கொடுத்தவன் பூரணை புஷ்கலை நாதன் என்று இங்கு ஐயப்பன் பாலசாஸ்தாவாக எல்லோரும் வணங்கும்படி குழந்தையாக அருள் பாலிக்கிறான். இங்கு வயது வித்தியாசம் இல்லாமல் வயது வந்த பெண்மணிகளும் கோவிலுக்குள் வரலாம். ஏனென்றால் ஐயப்பன் பாலனாக காட்சி தருவதாக இக்கோவிலின் ஐதீகம். குளத்து புழையிலே பாலகனே, அச்சன் கோவில் ஆண்டவனே, ஆரியங்காவினில் ஐயனே, அநாத பாலகனே, சுவாமி குளத்து புழையிலே பாலகனே, அச்சன் கோவிலில் ஆண்டவனே, ஹரிஹர சுதனே சரணம் பொன்னையப்பா, ஹரிஹர சுதனே சரணம் பொன்னையப்பா, அவனியில் பகவான் சரணம் பொன்னையப்பா, பந்தலத்தரசே சரணம் பொன்னையப்பா, குளத்து புழையிலே பாலகனே, அச்சங்கோவிலில் ஆண்டவனே, சாஸ்தாயினும் கோட்ட வாழும் ஐயப்பனே, நின் சரணம் என்னாவில் என்றும் ஒலித்திடுமே, சாஸ்தாயினும் கோட்ட வாழும் ஐயப்பனே, நின் சரணம் என்னாவில் என்றும் ஒலித்திடுமே, சந்தன பிரியனே உன் மீது பூசிடும் சந்தன முழு காப்பு கண்டிடுவேனே, இருமுடி பிரியனே
எரிமேலி சாஸ்தாவே இருமுடி பிரியனே, எரிமேலி சாஸ்தாவே பம்பா நதி பாலனே, சுவாமிய சரணம் சரணம் உன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, குளத்து புழையிலே பாலகனே, அச்சங்கோவிலில் ஆண்டவனே, குளத்து புழையிலே பாலகனே, அச்சங்கோவில் ஆண்டவனே, ஆரியங்காவினில் ஐயனே, அநாத பாலகனே, சுவாமி குளத்து புழையிலே பாலகனே, அச்சங்கோவில் ஆண்டவனே, ஹரிஹர சுதனே சரணம் உன்னையப்பா, ஹரிஹர சுதனே சரணம் உன்னையப்பா.